ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குஜராத் டைட்டன்ஸ் vs சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து குஜராத் தான் ஆடுவாங்க. 224 for 6 அடிப்பாங்க. அண்டு எஸ்ஆர்ஹெச் வந்து 186 தான் அடிப்பாங்க 20 ஓவர்ஸில். அண்டு ஈஸியாக வின் பண்ணுறாங்க குஜராத் டைட்டன்ஸு. ஸோ அது என்னன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் வந்து ஒரு பிரில்லியண்டான பார்ட்டிசிபேட். எப்போவுமே வந்து இந்த 3 பேர் தான் வந்து ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர், இவங்க 3 பேர் தான் வந்து பல்க் ஆஃப் த ரன்ஸ் அடிக்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்க, 48 சுதர்ஷன், 76 சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் வந்து 64. ஸோ அங்கே தான் வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸ் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க 3 பேரை வந்து அட்லீஸ்ட் இவங்க 2 பேரை கொஞ்சம் வழியாக எடுத்துட்டாங்கன்னா, இந்த ஓப்பனர்ஸை வந்து வழியாக எடுத்துட்டாங்கன்னா மேபி அந்த மிடில் ஆர்டருக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸே ஆகலை இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட. ஸோ நல்லா ஆடிட்டு வராங்க அவங்க டாப் ஆர்டர். ஸோ குட் ஃபார் தெம். பட் அவங்க மிடில் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி ஆடணும்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. மேபி வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து கொஞ்சம் அப் தி ஆர்டர் வந்து ஆடி இருக்காரு நிறைய மேட்சஸில் பார்த்துட்டு போனோம். அவர் தான் வந்து நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா அவங்களாம் வந்து பால்ஸே வேஸ்ட் பண்ணல அவ்வளோவோ. இந்த மேட்ச்லன்னு இல்லை, இந்த மேட்ச்சில் 2-3 தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச்லன்னு சொல்ல நான் ஜென்ரலாக எல்லா மேட்ச்லேயுமே வந்து ரொம்ப கம்மியான பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான். அண்டு இது இந்த லாஸ்க்கான வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கான லாஸ்க்கான மெயின் ரீசன் என்னென்னா வந்து அவங்க நிறைய டாட் பால்ஸ் ஆடியிருப்பாங்க இன் கம்பேரிசன் டு ஜிடி. அது நான் என்னென்னு காட்டுற பாருங்கள் ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்டாட்ஸ், இது ஸ்டாட்ஸ் போர்ஷனுக்கு வந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், இங்கே குஜராத் டைட்டன்ஸ் வந்து 18% தான் டாட் பால் பர்சன்டேஜ். அண்டு இன் கம்பேரிசன் டு எஸ்ஆர்ஹெச் வந்து 31% ஆடிருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே தான் வந்து மேட்ச் போச்சுன்னு நான் சொல்லுவேன். அண்டு நீங்கள் எக்ஸ்ட்ராஸும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராஸ் கன்சீடட் வந்து ஜிடி வந்து 3 தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து 13 கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. அண்டு இவங்களோட பவர் பிளே வந்து 82 அடிச்சிருக்காங்க அவங்க பவர் பிளேயில் ஜிடி. இவங்க வந்து 57 தான். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் திணறலாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பவர் பிளேயில் வந்து கொஞ்சம் நிறைய டாட் பால்ஸ் ஆடிருப்பாங்க அவங்க எஸ்ஆர்ஹெச். அதனால தான் இந்த டாட் பால் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 88 for 3, இவங்க வந்து 90. ஸோ ஓரளவுக்கு சேம் தான். அண்டு டெத்தில் வந்து இவங்க வந்து விக்கெட்ஸ் விட்டாலும் வந்து ரன்ஸ் அடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருந்தது. அதனால் வந்து ஷாட்ஸுக்கு போவாங்க, ஷாட்ஸுக்கு போய் அவுட் ஆவாங்க. ஆனால் பரவாயில்ல, அவங்களுக்கு ரன்ஸ் வந்துருச்சு ஃபைனல் ஓவர்ஸில். இவங்க வந்து 41 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இல்லை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. பவர் பிளேயில் வந்து என்ன சொல்கிறது, பவர் பிளேயில் 1 விக்கெட்டு, மிடில் ஓவர்ஸில் 3 விக்கெட்ஸு, அண்ட் இதில் 2 விக்கெட்ஸு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு. அண்டு அதுதான் வந்து மேட்ச்சு. ஸோ அண்டு நீங்கள் நம்பர் ஆஃப் பவுண்டரிஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜிடி தான் அதிகமாக இருக்காங்க. மேபி சிக்ஸஸில் மட்டும் இவங்க 10 6 அடிச்சிருக்காங்க. மற்றபடி ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க 22 ஃபோர்ஸ், இவங்க 11 ஃபோர்ஸ் தான். அண்ட் அது வந்து ஜிடி கிட்டேருந்து ஒரு நல்ல கேம் பிளேவாக இருந்திருக்கு. சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து கிரவுண்ட் ஷாட்ஸ் நிறைய ஆடுறாங்க பவர் பிளேயில். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் காட்டுற பாருங்க சுப்மன் கில்லோட இன்னிங்ஸ் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சிருக்காருன்ட்டு. 10 4 அடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக ஆடுறாரு. ரிஸ்க் ஃப்ரீயாக ஆடுறதுனால அவர் கண்ட்ரோலும் நிறையா இருக்குது. அண்ட் அவுட்டும் ஆக மாட்டுறாரு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஒரு ரன் அவுட்டு தான் ஆவார் அவர். ஸோ அந்த மாதிரி தான் அவர் விக்கெட் எடுக்க முடியும் போல், இல்லைனா வந்து ஆடிக்கிட்டே இருக்கார். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக ஆடுறதுனால வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஆடுறாரு, ஈஸியாக ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. அண்ட் கேப்ஸ் எல்லாம் பிக் பண்ணி 1s and 2sலாம் வந்து பயங்கரமாக ஆடுறாரு. பார்த்தீங்கன்னா 21, ஸோ 20 சிங்கிள் அடிச்சிருக்காரு. அண்டு இன் கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 74 ரன்ஸு, 17 சிங்கிள்ஸ் அடிச்சிருக்காரு. பரவாயில்ல. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடி இருக்காரு. ஏன்னா சிக்ஸஸ் எல்லாம் நிறைய அடிச்சிருக்காரு. 6 அடிக்க போகிறீங்கனாலே வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் எப்போவுமே. அண்ட் அவர் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தார் அபிஷேக் சர்மா. ஸோ அதனால தான் வந்து 6 அடிக்க போவார். ப்ளஸ் அவரோட நேச்சுரல் கேம் பிளேவும் வந்து 6 ஹிட்டிங் அபிலிட்டி, அந்த அபிலிட்டி வச்சு தான் வந்து ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார். ஸோ அதுதான். அண்டு அதுதான் வந்து கேமு அங்கே தான் போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டாட் பால்ஸ் நிறைய ஆடினீங்கனாலே வந்து ப்ரெஷர் ஆகிடும். ஸோ இவங்க வந்து டாட் பால்ஸ் கம்மியாக ஆடுறதுனால என்ன ஆகும்னா,
இந்த எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா வந்து 13 எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் பால்ஸ் ஆடாததுனால தான் வந்து அந்த 13 எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். டாட் பால்ஸ் மட்டும் இல்லை, அண்டு ப்ளஸ்ஸு இது பவுண்ட்ரிஸும் தான். அவங்க வந்து ஆட் பால்ஸை வந்து பவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. 22 ஃபோர்ஸ்னால் வந்து சும்மா கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து சிங்கிள் டபுள் அடிச்சுட்டு அப்புறம் நடுவில் வந்து ஒரு 4 அடிச்சிருவாங்க. அது வந்து பயங்கர ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணி வைட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ராஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் பவர் பிளேயில் அவங்க வந்து 82 அடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்க வந்து பயங்கர அப்படியே ஷாட்ஸ்லாம் ஆடி அடிச்சிருப்பாங்கன்ட்டு. ஆனால் அப்போல்லாம் கிடையாது, நார்மல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் ஆடிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியே வந்து நீங்கள் 80 ரன்ஸ் அடிக்கலாம் பவர் பிளேயில் அப்படின்னு காமிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ஜிடி பேட்டர்ஸு. ஸோ அதுதான், கிரிக்கெட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ஸ்லாகிங் அண்ட் ஹிட்டிங் சிக்ஸஸ். இட் கேன் ஆல்சோ பி பிக்கிங் த கேப்ஸ் அண்ட் ஹிட்டிங் ஃபோர்ஸ். அதுதான் வந்து இன்றைக்கி காமிச்சிருக்காங்க சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் பவர் பிளேயில். ஸோ சூப்பராக இருந்திருக்கும் அவங்க ஆடுறத பார்த்தா. ஷமி ஓவரில் ஐ திங்க் ஒரு 5 4 அடிச்சிருப்பார் சாய் சுதர்ஷன். நல்லாயிருக்கும் அந்த ஓவர் பார்த்துருந்தீங்கன்னா. சூப்பராக வந்து கேப்லாம் பிக் பண்ணி ஆடிருப்பார். எந்த பால் போட்டாலும் வந்து அதுக்கு ஒரு ஷாட் வச்சுருந்தார். ஸோ குட் பை ஜிடி. அண்டு அங்கே தான் கேம் போச்சுன்னு நான் சொல்லுவேன், டாட் பால்ஸ் தான். ஸோ அதுதான் கேமு. அண்டு நம்ம அப்படியே ஸ்கோர் கார்டு பார்த்துடலாம். ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷமி தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், 3 overs 48 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்டு உனாட்கட் வந்து ஓகே 3 wickets எடுத்து 35 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு 4 overs. மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து டாப் ஆர்டர் தான் ஃபயர் ஆகிருக்கு எப்போவுமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. அண்ட் டாப் ஆர்டர் கொஞ்சம் மோசமாக ஆடினாங்கனாலே வந்து மிடில் ஆர்டரில் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அனிகேட் வர்மா ஹென்ரிக் கிளாசன் வந்து இங்கே பாருங்கள், இவர் வந்து 127 ஸ்ட்ரைக்கில் தான் ஆடிருக்காரு. அண்ட் அனிகேட் வர்மா வந்து நீங்களே பார்க்குறீங்க 3 of 7. ஸோ ரொம்ப கஷ்டம் மிடில் ஆர்டர் ஃபயர் ஆகலன்னா. ஏன்னா டாப் ஆர்டர் கிட்டேருந்து ஒரு டீசென்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். 57 for 1 ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறமா வந்து இஷான் கிஷன் வந்து பால் சாப்பிட்டாரு. இவரும் வந்து பால் சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் கிவன் த சிச்சுவேஷன் வந்து பால் சாப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 18 balls 23 runs வந்து 18 balls 30 ரன்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அவங்க. அண்டு அனிகேட் வர்மாவும் தான், அவர் நல்லா ஆடிட்டு இருந்தார் இந்த சீசனை. இந்த மேட்ச் மட்டும் சரியாக ஆடலை. ஸோ ஓகே பரவாயில்ல. அண்ட் இதுதான் எக்ஸ்ட்ராஸ் தான் வந்து 7 வைடு போட்டிருக்காங்க அவங்க. அண்டு இன் கம்பேரிசன் டு ஜிடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வைடு போட்டிருக்காங்க. அதுதான் ஸோ அதை கொஞ்சம் தவிர்க்கலான்னு நினைக்கிறேன் அவங்க. அண்டு ஜிடி போலர்ஸ் சொல்ல ஆனால் அவங்க வந்து ப்ரெஷர்லேயே வந்து முடிச்சிட்டாங்க மேட்ச்சை. அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்லேயே வந்து அவங்கள அடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் கேமு. அண்டு பிரசித் கிருஷ்ணா தான் எனக்கு பிக் ஆஃப் த போலர்ஸு. 4 overs 19 runs 2 wickets பயங்கரமாக போட்டிருப்பாரு. பர்பிள் கேப் ஹோல்டரும் அவர் தான் இப்போது. அண்டு பர்பிள் கேப்பும் ஆரஞ்ச் கேப்பும் வந்து இப்போ ஜிடி கையில் தான் இருக்குது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிடி கையில் தான் இருக்குது. பர்பிள் கேப் வந்து பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஆரஞ்ச் கேப் வந்து சாய் சுதர்ஷன். ஸோ குட் ஒன். ஜிடி வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபீல்டிங்லேயும் வந்து அவங்க பயங்கரமாக பண்ணிருந்தாங்க. இன் கம்பேரிசன் டு ஹைதராபாத், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ரொம்ப மோசமாக பண்ணாங்க. ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். ஏன்னா பேட் கமின்ஸ் அவர் கேப்டனே வந்து கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணுவார், ஜாஸ் பட்லரோட கேட்ச்சு. அண்ட் அவர் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் 64 அடிச்சிருக்காரு ஆஃப் 37 balls. ஸோ அது ஒரு க்ரூஷியலான கேட்ச். ஏன்னா 20s இருக்கும்போதே வந்து அவர் கேட்ச் கொடுப்பாரு. ஸோ அங்கேயும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், கேட்சஸ்லாம் விடக்கூடாது. அண்டு டிராவஸ் ஹெட்டும் ஒரு கேட்ச் விடுவார் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸில், அதுவும் விடக்கூடாது. ஸோ அப்படி விட்டிங்கன்னா வந்து ரன்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது, விக்கெட்ஸ் தான் வந்து ரன்ஸை ஸ்டாப் பண்ணோம் எப்போவுமே. அண்டு இன் கம்பேரிசன் ஜிடி பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஃபீல்டிங் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. நிறைய ஸ்டாப்ஸு, கேட்சஸ்லாம் ஒழுங்காக பிடிச்சாங்க. ஸோ அதுதான். அதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அதோ இப்போது டேபிள் பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஓகே, டேபிள் குஜராத் டைட்டன்ஸ் வந்து இப்போது செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஓகே, குட் ஒன். 14 points, 0.867 நெட் ரன் ரேட்டு. ஸோ நல்லா ஹெல்தி நெட் ரன் ரேட் வர. ஸோ நல்லா ஆடிட்டுருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். அண்டு இப்போது எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. 10 games 3 wins தான், 6 points.
ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து அலைவாக இருக்க முடியும் டோர்னமெண்ட்டில். 4 மேட்சஸில் ஃபோர் மேட்சஸும் ஜெயிச்சா தான் 14 பாயிண்ட்ஸே வர முடியும். அண்ட் இங்கே ஆல்ரெடி வந்து 14 பாயிண்ட்ஸில் 3 டீம் உட்காந்துருக்காங்க ப்ளஸ் ரன் ரேட்டில். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஓவர்ன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்ஹெச்க்கு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மி தான் ஹோப்ஸு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்டு சிஎஸ்கே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸும் அதே தான் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், அவங்க 2 பேரும் வந்து 12 பாயிண்ட்ஸ் தான் வர முடியும். ஆல்ரெடி வந்து இங்கே 14, 13 இருக்காங்க டாப் 4ல். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு அவங்க 2 பேருக்கும், ராஜஸ்தான் அண்ட் சிஎஸ்கே. ஸோ ஓகே, டோர்னமெண்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமாக ஆடிட்டு வராங்க, வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க அவங்க. அண்டு குஜராத் டைட்டன்ஸும் வந்து செமையாக ஆட்டு வராங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச்சே அதுதான். ஸோ ஓகே, ஜிடி செம்மை தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த மேட்ச் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நாளைக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு மேட்ச் இருக்குது, ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, ஒரு ஃபேன் ரைவல்ரி. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவில் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.